தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் ரிவர்வெல் சர்ச் மூலமாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்தி ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 1 சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் கர்த்தருக்காக நம்ம அக்கினி ஜுவாலையாக எழும்பி பிரவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியை அவித்து போடாதபடி பாதுகாத்து கொள்ள முடியும். நம்முடைய பலிபீடமாகிய அந்த சரீரத்திலே தொடர்ந்து அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கரைதிரையற்றவர்களாக பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அளவில்லாமல் அபிஷேகித்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதனால் தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிபீடங்கள் எப்படியாக மண்ணினால் செய்யப்பட்ட பலிபீடம் இருந்தது. சுற்றியல்கள் அதே போல அது அந்த கற்கள் சுற்றியலாலே செதுக்கப்படாத கற்களால் பலிபீடங்கள் செய்யப்பட்டிருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க மரத்தினால் செய்யப்பட்டு வெங்கலத்தால் போர்த்தப்பட்ட பலிபீடம். பழைய ஏற்பாட்டில் இந்த 3 விதத்தில் பலிபீடங்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது நம்முடைய சரீரம் கர்த்தர் நம்ம சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றியிருப்பதனாலே சரீரத்தில் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரம் பாருங்கனாக்கா நம்ம சரீரத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து தேவனுக்காக அனல் கொண்டு எழும்பும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே லேவியராகமம் 3வது அதிகாரம் வசனம் 15-16 பார்க்கின்ற பொழுது நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். லவோதிக்கா திருச்சபையை குறித்து. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு விளையாடப்பட்ட அக்கினியை போட்டு இருக்கிறேன். அந்த அக்கினி ஒருபோதும் அவிந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. நீ அனலாக இருக்க வேண்டும், குளிராக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது வெதுவெதுப்பாக நீ இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 2 நினைவுகளோடு நீ குந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது, வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனம் 18 நீதிமொழிகள் Proverbs chapter 31 verse 18 நீதிமொழிகள் 31:18 குணசாலியான ஸ்திரியின் விளக்கு இரவிலே அணையாது இருக்குமா. ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் போட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட ஆவிக்குரிய கனிகளை நம்ம கொடுக்கின்ற பொழுது குணசாலியான ஸ்திரியாக நம்ம இருக்கின்ற பொழுது அந்த குணசாலியான ஸ்திரியினுடைய விளக்கு இரவில் கூட அணையாது இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள் போட்டிருக்கிற அந்த பரிசுத்தாவின் அக்கினி ஒருபோதும் அணையாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அக்கினி போடுவது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அதை பற்றி எரிந்து தொடர்ந்து அதை கட்டைகளை போட்டு அணையாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய காரியமாக இருக்கிறது. அதனால்தான் லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 49 பார்க்கின்ற பொழுது பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு அநேக நோக்கம். இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தார். அவர் என்ன செய்தார் பாருங்க, மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக வந்தாலும் அதில் பெரிய ஒரு பிரதான நோக்கம் பூமியின் மேல் அக்கினியை போட. அக்கினி எங்கே? நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய உள்ளத்திலே அக்கினியை ஆண்டவர் போட விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதவசனம் லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 49 நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப பலிபீடத்தில் அக்கினியை போட வேண்டும், அது தொடர்ந்து பற்றிய எரிய வேண்டும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்த ஆண்டவர் அக்கினியை போடுகிறார். தாகமுள்ள ஒவ்வொருவர் மேலும் அக்கினியை போடுகிறார். அது தொடர்ந்து
பற்றி எரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி பாருங்க, கர்மேல் பர்வதத்திலே போறாரு. அங்கே கர்மேல் பர்வதத்தில் 450 பாகால் தீர்க்கதரிசி நிற்கிறாங்க. புரியுங்களா? இங்கே எலியா தனி ஓடி மனிதனாக அங்கே ஏறி செல்கிறாரு. அங்கே எப்படி இருக்கிற அவரு அங்கே சென்ற உடனே அவருக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியம். இந்த எசபேல் தீர்க்கதரிசியினுடைய ஆட்கள் 450 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. இவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது. அதனால்தான் அவர் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 21 கர்மேல் பர்வதத்திலே எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விட்டு சொன்னார், யாரை நீங்கள் பின்பற்றுவீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை இங்கே பின்பற்றுங்கள் என்று சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க அங்கே எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களை பார்த்து ஒரு சவால் விடக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க 2 நினைவோடு இருக்கக்கூடாது. பாகால் தேவனா பாகாலை வணங்க, கர்த்தர் தேவனா கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்று சொல்லி சவால் விடுறார். ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோசுவா கூட என்ன சொன்னார்? யோசுவா 24வது அதிகாரம் வசனம் 15 என்ன சொல்கிறார் கூட, கர்த்தரை தெரிந்து கொள்வீர்களோ அல்லது நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற புறஜாதியாரின் தெய்வங்களை தெரிந்து கொள்வீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா 24வது அதிகாரம் வசனம் 15 யோசுவா சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, எலியா ஒரு பக்கத்தில் நிற்கிறார், ஒரு பக்கம் 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. அவங்க பலிபீடத்தை கிட்ட அங்கே நிற்கிறாங்க. அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து மாலை வரை என்ன செய்கிறாங்க? அவர்கள் பலியிடுறாங்க பாகால் தீர்க்கதரிசிக்கு வானத்திலிருந்து அக்கினி இறக்கும்படியாய். ஏன்னா அக்கினியினால் உத்தரவார்களே தெய்வமே தெய்வம் என்று எலியா சொன்னதுனாலே காலையிலிருந்து மாலை வரை என்ன செய்கிறாங்க? அவங்க ஏன்னா பலியிட்டு பார்க்குறாங்க. எந்த அக்கினி இறங்கலை. இப்போ அந்தி சாயும் வேளையிலே என்ன பண்ணுகிறார்? என்ன செய்கிறார்? அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் எலியா ஜெபம் பண்ணி அக்கினியை வானத்திலிருந்து இறக்கின பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த வானத்தை அக்கினி இறக்கினவர் யாரு? தேவன் பட்சபாதமற்றவர் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 34 பார்க்கிறோம். ஆண்டவர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானத்தில் அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி என்ன செய்தது? எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பலிகளையும் நக்கி போட்டது. அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் வெட்டி சாய்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவதற்கு முன்பாக அவர் செய்த ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் பாருங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 30 அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியங்களே, உங்கள் குடும்பங்களே நீங்க எப்படி அக்கினி ஜுவாலையா இருக்கணும்? அக்கினி வானத்திலிருந்து இறக்க வேண்டும் என்றால், தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால், நீங்க பாகாலுக்கு சவால் விட வேண்டும் என்றால் தேவனண்டை முதலாவது நீங்க சேரணும். அதனால் தான் எலியா தீர்க்கதரிசி தேவனண்டை எல்லாம் கிட்ட சேருங்கள், தேவன் கிட்ட வாருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தூரமாய் நிற்கிறீங்களா? புரியுங்களா? நீங்க சமீபமாய் வாருங்கள். இன்னும் கிட்ட சேர்வதற்கு உங்களுக்கு தயக்கம் என்ன? புரியுங்களா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரண்டை தேவனண்டை சேர்கின்ற பொழுது, கர்த்தரை நீங்க அண்டி வருகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்று சொல்லி அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27 நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. கல்வாரி அண்டை கிட்டி சேருங்க. ஆனால் கிருபையின் தேவன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவரை நோக்கி வாஞ்சோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சமயமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 13 முன்பு தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாய் மாறினீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் தூரமாக இருப்பாங்க. மகா பரிசுத்தலத்துக்குள்ள என்ன பிரதான ஆசாரியன் சொல்லுவான் செல்ல முடியும். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்திற்கு அப்புறமாக முன்பு நம்ம தூரமாக இருந்தோம், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாக மாறிவிட்டோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 13 சொல்கிறார். ஹல்லேலூயா. முன்பு பரதேசிகளாக இருந்தோம்,
காணியாட்சிகளுக்கு புறம்பாயிருந்தோம், அந்நியராய் நாம் இருந்தோம். காட்டு ஒளிவ மரங்கள் ஒளிவ தொப்புக்குள்ள விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் சிலுவை அண்டை வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்று சொல்லி யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனண்டை நம்ம ஸ்டெப் வைக்கின்ற ஒரு ஸ்டெப் வைத்தா 10 ஸ்டெப் ஆண்டவர் இறங்கி வருகிறார். தேவனண்டை சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்று யாக்கோபு 4வது அதிகாரம் வசனம் 8 நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி 2 நாளாகமம் 15வது அதிகாரம் வசனம் 2 நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடாமல் அசட்டியாய் வாழ்ந்தோம்னா அக்கினியை நம்ம இறக்க முடியாது, அக்கினி ஜுவாலியாய் நம்ம எழுப்பி பிரகாசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அண்டை நம்ம கிட்டி சேர்கின்ற பொழுதுதான் நம்ம அக்கினியை நம்ம இறக்க முடியும், அக்கினி ஜுவாலியாக நம்ம மாற முடியும். ஹல்லேலூயா. அப்ப எலியா என்ன செய்தார்? ஜனங்களே தேவனண்டை கிட்ட வாருங்க என்று சொன்னார். 2வதாக பலிபீடத்தை அவர் செப்பனிட்டார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 30 சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அந்த பலிபீடம் ஏன்னா வந்தீங்கன்னா எசபேல் ராணியால் தகர்க்கப்பட்டு கிடந்த அந்த பலிபீடம், அந்த பலிபீடத்தை என்ன செய்தார்? அவர் பலிபீடத்தை ஜனங்களுக்கிட்ட வர சொல்லி பலிபீடத்தை செப்பனிட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெப பலிபீடம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் கர்த்தருக்குள்ளும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? உங்களுடைய குடும்ப உறவு கர்த்தருக்குள்ள உங்களுக்கும் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. உங்கள் குடும்ப உறவில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? உங்கள் தனிப்பட்ட உறவில் கர்த்தர் நாம மகிமைப்படுகிறதா? உங்களுடைய வேலை காரியங்களில் கர்த்தர் நாம மகிமைப்படுகிறதா? உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. அக்கினி இறங்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், வெளிப்படுத்தினால் 2வது அதிகாரம் வசனம் 5 சொல்லப்பட்டது போல, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி அது ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. மனம் திரும்ப வேண்டும். ஆதியில் இருந்த அந்த அன்பை விட்டு நீ பின்மாற்றத்தில் போயிருந்தால் திரும்பி வந்து விடு, தேவனட்டை வந்து விடு, தேவனண்டை கிட்டி சேர்ந்து விடு. ஹல்லேலூயா. அப்படித்தான் அந்த பலிபீடம், உன்னுடைய பலிபீடம் செப்பனிடப்படுகின்ற பொழுதுதான், உன்னுடைய பலிபீடத்தை செப்பனிடுவதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியான துணையோடு கூட, அவளோட கிருபையோடு கூட, ஆண்டவரே என்னுடைய பலத்தினால் இல்லப்பா, பரிசுத்த ஆவியானவரே நீர் கொடுக்கிற பலத்தினால்தான் நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய பலிபீடத்தை, எனக்கும் தேவனுக்கும் அந்த உறவை நான் செப்பனிட முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அக்கினியை நான் இறக்க முடியும், அக்கினி ஜுவாலையாக மாற முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு பழைய காரியங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது பேதுரு என்ன இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பழைய காரியங்கள் என செப்பனிடப்பட வேண்டிய என்னென்ன காரியங்கள் என்று பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்க, அதை சரிபடுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அக்கினியை இறக்க முடியும், அக்கினி ஜுவாலையாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதனால் தான் நேற்று சொன்னது போல ஈவான் ராபர்ட்ஸ் 1904 வருடத்திலே அவர் வேல்ஸ் தேசத்திலே அக்கினி ஜுவாலையாக எழும்பி பிரகாசிப்பதற்கு அவர் என்ன செய்தாரு? அப்படியே கொஞ்சம் அக்கினி குறையமா இருந்தா போய் மன்றாடி தேவ சமூகத்தில் விழுந்தாரு. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இந்த வாலிபன் மேல் ஊற்றப்பட்டதினாலே வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா. ஜனங்கள் பாவங்கள் செய்யல, குற்றங்கள் குறைந்தது, குற்றவாளிகள் கோர்ட்டில் சிறைச்சாலைக்கு ஜனங்கள் செல்ல முடியல, ஃபுட்பால் விளையாடுறவங்களா ஃபுட்பால் கிரவுண்ட் எம்டியா இருக்கிறது, கர்த்தரை துதித்தார்கள். ரோடு பஸ் எல்லா இடத்திலும் துதி ஆராதனை. வேல்ஸ் தேசம் கர்த்தருக்காக எழுப்புதல் தேசமாக மாறியது என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த அக்கினி அங்கே ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அதுதான் வேல்ஸ் ரிவைவல் என்று பார்க்கிறோம். 1904 வருடத்தில் ஈவான் ராபர்ட்ஸ் என்று சென்ற ஒரு வாலிபன் நிமித்தமாய் கர்த்தருக்காக பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பின அந்த வாலிபன் விரும்பினான். கர்த்தர் பூமியை மேல் அக்கினியை போட்டார். அக்கினி வேல்ஸ் தேசம் முழுவதும் பற்றி எரிந்தது என்று பார்க்கிறோம். ஒன்று, என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க கர்த்தரண்டை நீங்க வர வேண்டும், தேவனண்டை சேர வேண்டும். இரண்டாவது,
பலிபீடத்தை நீங்கள் செப்பனிட வேண்டும். ஹல்லேலூயா, செப்பனிட வேண்டும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய சரீரமாகிய இந்த சரீரமாகிய தேவாலயமான சரீரத்தை நம்ம செப்பனிடணும். எந்தெந்த காரியங்களில் ஆவிக்குரிய கனிகளை நம்ம கொடுக்க முடியல, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையெல்லாம் சரிபடுத்துகின்ற பொழுது அக்கினி ஜுவாலையாக நம்ம மாற முடியும். மூன்றாவதாக இஸ்ரவேல் என்று பெயரை சூட்டினான். ஹல்லேலூயா. பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 18:31 உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பெற்ற யாக்கோபுடைய குமாரனால் உண்ட கோத்திரங்கள் இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அவன் என்ன செய்தான் பாருங்க. இஸ்ரவேல் என்ற அந்த பெயருக்கேற்ப, தேவனுடைய பிரபு என்ற பெயருக்கேற்ப அவன் என்ன செய்தான், பெயரை சூட்டினான் என்று பார்க்கிறோம். புதிய நாமத்தை அங்கே சூட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் யாக்கோபு அங்கே தேவனோடு போராடி மன்றாடி அவன் என்ன செய்தான், என்னை ஆசீர்வதித்தால் ஒளி அவன் போக விடேன் என்று சொல்லி ஒரு மன்றாட்டு ஜெப வீரனாக அங்கே யாக்கோபு இருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் வானமர்த்த பொல்லாத சேனைகளோடு போராடி மேற்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே தேவ பிரபு என்ற அர்த்தம் கொள்கிறனவாய் இஸ்ரவேல் என்ன செய்து என்ற அந்த பெயரை சூட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பாருங்க, நீங்க மன்றாடி ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறுகின்ற பொழுதுதான் வானத்தில் அக்கினியை இறக்க முடியும். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது அந்த 12 கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 32 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் பெயரிலே அவன் என்ன செய்தான், அந்த பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என கோத்திரங்கள் ஒன்றாக இணைத்து பிரிவினைகள், கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அங்கே ஒரு மனமாய் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை அந்த 12 கற்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் சங்கீதம் 122வது அதிகாரம் வசனம் 3 எருசலேம் இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு மனத்தோடு எருசலேம் கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்கே பிறந்திருக்கலாம், என்னவோ காரியம் செஞ்சிருக்கலாம், ஒரு குற்றம் குறைவோடு செய்யாத தெய்வம் இயேசு. அவரிடத்தில் எந்த ஜாதி மத வேற்றுமை கிடையாது. கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாம் ஒரே மனமாக இருக்கோம், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். எல்லாரும் இணைந்து அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துகின்ற பொழுது பரிசுத்த அக்கினியை நாம் இறக்க முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் சங்கீதம் 133வது அதிகாரம் வசனம் 1-3 பார்க்கின்ற பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனம் எங்கு உண்டு அங்கே நறுமணம். ஒரு மனம் இருந்தால் தான் பரலோகத்திலிருந்து அக்கினியை நாம் இறக்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலே எலியா அனுசித்தார் எல்லாம் ஒரு மனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். 5வதாக நொறுங்குண்ட பலியாக அர்ப்பணித்து விடுங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே என்ன நொறுங்குண்ட பலியாக அவர் பலியை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 29:11 கூட பார்க்கின்ற பொழுது என்ன செய்யணும், அங்கே பாருங்க, மிருகங்கள் பலிக்கு காளையை சந்து சந்தாக துண்டித்து வைத்தார்கள். காளை பலிக்குரிய ஒரு பரிசுத்தமான மிருகமாக இருக்கிறது. அது மிருகங்களை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமம் 29:11 லேவியராகமம் 4வது அதிகாரம் 4 விரிகுளம்பு இல்லாத அந்த மிருகங்கள் கர்த்தருக்கு பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் சங்கீதம் 51வது அதிகாரம் வசனம் 17 தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட ஜீவ பலியாக நம்ம கொடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, தண்ணீரை ஊற்றுவது போல பாவ அறிக்கை செய்து இருதயத்தை ஊற்றுவதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்று 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 6 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற பொழுதுதான் பரலோகத்திலிருந்து அக்கினை நாம் இறக்க முடியும். 6வதாக ஜெபியுங்கள், அக்கினி இறங்கும் வரை ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 36-37 எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்கும் பண்ணும்படி அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே ஜெபித்த ஜெபம். ஹல்லேலூயா. அந்திப்பலி பலி செலுத்துற நேரத்தில்
வானத்திலிருந்து அக்கினி இறக்கும்படியான ஒரு ஜெபத்தை எலியா ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டது போல ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருக்கும் ஒரு காலம் உண்டு. கர்த்தர் ஒரு அக்கினி ஜுவாலையாய் எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறாரு, அந்த அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் எலியா எப்படி ஜெபிக்கிறார் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று என சொன்னான். எலியா சொன்னான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த எல்லா வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டுட்டு ஜனங்கள் எல்லோரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று வணங்கினார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பாருங்க, எலியா எப்படி பாருங்க ஜெபித்தார், ஊக்கமாக ஜெபித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கும் தேவனே, அதான் பாருங்க பார்த்தோம், யாக்கோபுடைய சந்ததி கர்த்தர் அக்கினியாகவும் ஈசாக்கினுடைய யோசேப்பினுடைய சந்ததியை கர்த்தர் அக்கினி ஜுவாலையும் மாற்றாராம். அதை நினைவு கூர்ந்துதான் எலியா அனுசித்தார். ஆண்டவரே, ஈசாக்கு யாக்கோபு யோசேப்புக்கும் தேவனாய் இருக்கிறவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று விளங்கும்படிக்கு கர்த்தாவே, இன்றைக்கு நீர் என்ன செய்யும், தேவரீர் தங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்களை அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் என்ன செய்தாரு, அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகள் விறகுகள் கற்கள் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த எல்லா தண்ணீரையும் நக்கி போயிட்டு உடனே பார்க்கிறாங்க. 1 ராஜாக்கள் 18:39 ஜனங்கள் எல்லோரும் இதை கண்ட பொழுது முகங்கப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று வணங்கினார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வானத்திலிருந்து அக்கினி இறக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். திரளான ஜனங்கள் ஆண்டவரை கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே நீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களை அக்கினி சுவாலையாக மாற்றி வைத்திருக்கிறார். நீங்க வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணணும். ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கின்ற பொழுதுதான் என் தேசம் தேவனண்டை திரும்பும், ஜனங்கள் திரும்புவார்கள். பாகால் தீர்க்கதரிசிகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும், தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்கள் தான் இன்றைக்கு தேசத்துக்கு எலிசாவை போல நீங்கள் தான் வானத்தில் அக்கினி இறங்க பண்ண முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அளவில்லாமல் உதவி செய்வார். தேவனண்டை கிட்டி சேருங்க. பலிபீடத்தை நீங்கள் செப்பனிடுங்க. புரியுங்களா? செப்பனிடப்பட்டு ஜனங்களை எல்லாம் தேவனண்டை ஒன்று போல சேருங்க. 12 கற்களை எடுத்து ஒருமனப்படுத்துங்க. ஒருமனப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது ஊக்கமாக ஜெபிங்க. ஊக்கமாக நீ ஜெபிக்கின்ற பொழுது அக்கினி இறங்குவரை ஜெபிங்க. அற்புதம் தேசத்தில் நடக்கும். கர்த்தர் அக்கினி சுவாலையாய் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஜனங்கள்